நம்ம வாழ்க்கையில நிறைய வினோதமான சம்பவங்களை நண்பர்கள் வழியாவோ இல்ல செய்திகள் வழியாவோ இல்ல ஊடகங்கள் வழியாவோ நடக்கிறத நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம நிஜ வாழ்க்கையில நடந்து நம்மள நல்ல கொலைய வச்சா எப்படி இருக்கும்? நல்லா தொடங்கின அந்த நாளை நம்ம வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா மறக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அந்த சம்பவம் அந்த நாளை மாத்தினா, இந்த மாதிரி ஒரு நிஜ சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இது ஆகஸ்ட் 10, 2010 நேரம் காலையில 8:30 மணியை நெருங்கி இருந்துச்சு. ஜங்க் அப்படின்ற 76 வயசான ஒரு பெரியவர் டாய்வான்ல அவரோட அபார்ட்மெண்ட் பில்டிங் பக்கத்துல இருக்க ஸ்ட்ரீட்ல வாக்கிங் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. அப்படி அவர் திரும்ப வந்துகிட்டு இருக்க வழியில அவரோட பில்டிங்க்கு பக்கத்துல இருக்க ஸ்ட்ரீட் லேம்ப் போஸ்ட்ல ஒரு நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறத கவனிக்கிறாரு. கண்ணிமைக்காம சில நிமிஷம் அந்த நோட்டீஸையே பார்த்துக்கிட்டு இருந்தவரு அந்த நோட்டீஸ்ல 50 வயசான ஒரு மிடில் ஏஜ் லேடி மிஸ்ஸிங் அப்படின்னு போட்டிருக்கிறத கவனிக்கிறாரு. எந்தவித எமோஷனையும் வெளியே காட்டாம மனசுக்குள்ள மட்டும் இந்த லேடியை கண்டுபிடிச்சு கொடுத்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்பவே உதவியா இருக்கும்னு நினைக்கிறாரு. காணாம போன இந்த லேடி ஒரு மெமரி லாஸ் பேஷண்ட். அவரு தங்கியிருக்க அதே அபார்ட்மெண்ட் பில்டிங்ல தான் ஒரு மெடிக்கல் சென்டர்ல இவங்களும் ட்ரீட்மெண்ட்காக தங்கியிருக்காங்க. இந்த காலத்துல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட, முக்கியமா வீட்டுல ஞாபக மருதியால் அவதிப்படுற வயசானவங்களை வச்சிருக்கவங்க கட்டாயமா பார்க்க வேண்டிய, நாட்டுல இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ட்ரூ இன்சிடென்ட் தான் நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹாரர் 100 அண்ட் நான் உங்க ராஜ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அங்கிருந்து மெதுவா நடக்க ஆரம்பிச்ச ஷங்க் அபார்ட்மெண்ட் பில்டிங் உள்ள போனதும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க லிஃப்டோட பட்டனை பிரஸ் பண்றாரு. லிஃப்ட் வந்த உடனே உள்ள நுழைஞ்ச அவரு அவங்க வீடு இருக்க 7வது ஃப்ளோரை லிஃப்ட்ல செலக்ட் பண்றாரு. இப்போ லிஃப்ட்ல அவரை தவிர வேற யாரும் கிடையாது. லிஃப்டோட டோர் க்ளோஸ் ஆனதும் லிஃப்ட் பொறுமையா மேல போக ஆரம்பிக்குது. பாதி தூரம் லிஃப்ட் மேல போயிட்டு இருக்கும்போது ஏதோ யோசனையில இருந்த அந்த பெரியவர் அப்பதான் கவனிக்கிறாரு அவர் தவறுதலா அவர் வீடு இருந்த 7வது மாடிக்கு பதிலா 6வது மாடியை செலக்ட் பண்ணிட்டாருங்க. உடனே சுதாரிச்சுக்கிட்டு அவரு 7வது ஃப்ளோர் செலக்ட் பண்றதுக்குள்ள லிஃப்ட் 6வது ஃப்ளோர் வந்து நின்னு லிஃப்டோட டோர் ஓபன் ஆகுது. இது நடந்த 10வது நிமிஷம் அவங்க டாட்டர் அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பெரியவர்கிட்ட இருந்து மொபைலுக்கு கால் வருது. பொதுவா இந்த மாதிரி ஆபீஸ் டைம்ல அவங்க அப்பா கிட்ட இருந்து இவங்களுக்கு இந்த மாதிரி கால் வர்றது வழக்கம் கிடையாது. அதனால வழக்கத்துக்கு மாறா அவங்க அப்பா கிட்ட கால் வந்ததும் ஏதோ எமர்ஜென்சின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த காலை உடனே அட்டன் பண்றாங்க. அந்த பெரியவர் ரொம்பவே பயத்தோடவும் பதட்டத்தோடவும் போன்ல பேச ஆரம்பிக்கிறாரு. அதோட அவரு லிஃப்ட்ல ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அது என்ன பிரச்சனை அப்படின்னு அவரால் சொல்ல முடியாம ரொம்பவே பயத்துல அழுதுகிட்டே இருக்காரு. அவரை சமாதானப்படுத்தி நீங்க எதுவும் பயப்படாதீங்க, நான் அபார்ட்மெண்டோட அசோசியேஷனுக்கு உடனே போன் பண்ணி விஷயத்தை கன்வே பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் அரேஞ்ச் பண்றேன்னு அவரு காலை கட் பண்ணிட்டு அபார்ட்மெண்ட் அசோசியேஷனுக்கு போன் பண்ணி விஷயத்தை கன்வே பண்றாங்க. அதோட நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன், நான் வர்றதுக்குள்ள அப்பாவை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு போன் காலை கட் பண்ணிட்டு ஆபீஸ்ல பெர்மிஷன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வேகமா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அவங்களோட ஆபீஸ்ல இருந்து அவங்க வீட்டுக்கு வர்றது சுமார் 20 நிமிஷம் ஆகும். வர்ற வழியெல்லாம் லிஃப்ட் ஏதாவது எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்னால பிரேக் டவுன் ஆயிருக்கும். அதுல அப்பா பேனிக் ஆயிருப்பாருன்னு அவங்களே ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்லிக்கிட்டு சமாதானப்படுத்திக்கிறாங்க. காரை பார்க் பண்ணிட்டு அபார்ட்மெண்ட் பில்டிங் உள்ள வந்த உடனேயே அங்க 4 போலீஸும் அண்ட் கொஞ்சம் பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத அவங்க பொண்ணு பாக்குறாங்க. இவங்க உள்ள வர்றத பார்த்ததும் இவங்க தான் இவரோட டாட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவங்க கிட்ட ஓடி வந்து தயக்கத்தோட அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்க அப்பா ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காரு, இப்ப அவரை இதுல இருந்து காப்பாத்தணும்னா அவரால் மட்டும்தான் முடியும், வெளியில இருக்க நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவங்க பொண்ணு கிட்ட சொல்றாங்க. அதோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சா மட்டும்தான் உங்க அப்பாவால லிஃப்ட்ல இருந்து வெளியே வர முடியும்னு அவங்க பொண்ணு கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட அவங்க பொண்ணுக்கு இன்னமும் அவங்க கிட்ட இருந்த குழப்பமும் பயமும் அதிகமாகுது. உடனே அவங்க அப்பா கிட்ட பேசி நான் இதை அவருக்கு கன்வே பண்றேன்னு சொல்லி போன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பா நல்லா கேட்டுக்கோ, இப்ப நீ மாட்டிக்கிட்டு இருக்க பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும்னா அது ஒன்னால மட்டும்தான் முடியும், வெளியில இருக்க எங்களால எதுவுமே செய்ய முடியாது, அதனால இந்த விஷயத்த நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அந்த போலீஸ் சொன்ன அந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட அவங்க கன்வே பண்றாங்க. மறுபக்கம் இதை கேட்ட அந்த பெரியவர் என்னால இதை கண்டிப்பா பண்ணவே முடியாதுன்னு மறுத்து இன்னும் பலமா அழ ஆரம்பிக்கிறாரு. விடாப்புடியா அவங்க பொண்ணு திருப்பியும் அந்த பெரியவர்கிட்ட இந்த வார்த்தையை சொல்றாங்க. அப்பா
நீங்க இத உங்களுக்காக செய்யலனாலும் எனக்காக நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும்னு ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. தான் பொண்ணு மேல வச்சிருந்த அளவு கடந்த பாசத்தால அதை மறுக்க முடியாம கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டு சரி ஓகே நான் அந்த விஷயத்த பண்றேன்னு சொல்லி போன் காலை கட் பண்றாரு. கட் பண்ண 3வது நிமிஷம் 6வது மாடியில பிரேக் டவுன் ஆன லிப்ட் 7வது மாடி வந்து நின்ன உடனே லிப்டோட டோர் ஓபன் ஆகி அந்த பெரியவர் மெதுவா ரொம்ப உறைஞ்சி போய் லிப்ட விட்டு வெளியே நடந்து வராரு. உடனே அவருக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த போலீஸ் டீம் அவரை நோக்கி ரொம்பவே வேகமா ஓடி வராங்க. ஆனா அவங்க எல்லாரும் அவரை தாண்டி போய் ஓபன் ஆன லிப்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுல ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தாங்க. அந்த லிப்ட்ல என்னதான் நடந்தது? அது வேற ஒண்ணும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு சொல்லி கடந்த 5 நாளா தேடிக்கிட்டு இருந்த அந்த மிடில் ஏஜ் பெண்மணி லிப்டுக்குள்ள ரொம்பவே மோசமான முறையில உடல் அழுகி போய் இறந்து கிடக்குறாங்க. ஒண்ணுமே புரியாத போலீஸ் இவங்க எப்படி இந்த நேரத்துல லிப்டுக்குள்ள இறந்து கிடக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பில்டிங்கோட சிசிடிவி ரெக்கார்டிங்ஸ பார்க்க போறாங்க. அப்படி பார்க்கும்போதுதான் போலீஸ்க்கு உண்மையிலேயே அங்க என்ன நடந்தது அப்படின்றது தெரிய வருது. 5 நாளைக்கு முன்னாடி, அதாவது சரியா சொல்லணும்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி வாக்கிங் போறதுக்காக வெளியே வந்த அந்த லேடி திரும்ப வீட்டுக்கு வராததுனாலதான் அவங்களோட சொந்தக்காரங்க உண்மையிலேயே அந்த லேடி தொலைஞ்சுதான் போயிருப்பாங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஆனா நடந்தது அது இல்ல. அவங்க வாக்கிங் போய் முடிச்சுட்டு அபார்ட்மெண்ட் பில்டிங் குள்ள வந்ததும் லிப்ட்ல ஏறி ஷங்க் பண்ண அதே தப்பு தான் அந்த பெண்மணியும் செஞ்சிருக்காங்க. அதாவது 7வது ஃப்ளோரோட லிஃப்ட் பட்டனை பிரஸ் பண்றதுக்கு பதிலா 6வது ஃப்ளோரோட லிஃப்ட் பட்டனை பிரஸ் பண்ணதுதான் அந்த தப்பு. ஆனா அதை கொஞ்சமும் கவனிக்காத அவங்க ஃப்ளோர் வந்த உடனே லிஃப்ட் டோர் ஓபன் ஆனதும் லிஃப்ட் விட்டு வெளியே போய் நிக்கிறாங்க. லிஃப்ட் விட்டு இறங்கி ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சதும் அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் கிரில் கேட் அவங்க முன்னாடி இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அந்த கிரில் கேட் மூடி இருக்கு. இத கவனிச்ச அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்குள்ள பின்னாடி அவங்க வந்த லிஃப்டோட டோர் க்ளோஸ் ஆகி அந்த நடுவுல இருக்க அந்த சின்ன ஸ்பேஸ்ல அவங்க மாட்டிக்கிறாங்க. சரி, அதனால என்ன? 6வது ஃப்ளோர்ல இருக்க யாராவது அந்த கிரில் கேட்டை ஓபன் பண்ணா அவங்க ஈஸியா வெளியே வந்துடுவாங்க தான் நம்ம எல்லாரும் நினைப்போம். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. 6th ஃப்ளோர் மொத்தமும் ஒருத்தருக்கு சொந்தமான பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. அன்லக்கிலி இந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு அந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஓனர் ஊர்லயே கிடையாது. அவரு பக்கத்து ஸ்டேட்டுக்கு ஃபேமிலியோட வெக்கேஷன் போயிருக்காரு. இத கொஞ்சமும் ரியலைஸ் பண்ணாத அந்த லேடி அந்த 2 லிஃப்ட் டோருக்கும் நடுவுல இருக்க அந்த சின்ன ஸ்பேஸ்ல 1 நாள் இல்ல 2 நாள் இல்ல சுமார் 5 நாள் நகர முடியாம, ஏன் மூச்சு கூட விட முடியாம அதே இடத்துல நின்னுருக்காங்க. மாட்டிக்கிட்ட உடனே அவங்க ரொம்பவே கதறியும் கூச்சல் போட்டும் யாராவது நம்மள காப்பாத்த வருவாங்களான்னு கூப்பிட்டு பார்த்திருந்திருக்காங்க. அவங்களோட கதறலும் கூச்சலும் யாரோட காதுகளுக்கும் எட்டாமலேயே போயிருக்கு. அதே இடத்துல தான் சக்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இழந்து எந்த பொசிஷன்ல அவங்க மாட்டிக்கிட்டாங்களோ அதே பொசிஷன்ல கொஞ்சம் கூட நகர முடியாம அப்படியே இறந்து போயிருக்காங்க. அங்க தவிர வேற யாரும் தவறுதலா கூட 6வது மாடி அதுக்கப்புறம் வராததால இவங்க இங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்றது யாருக்குமே தெரியாமலே போயிருக்கு. 6வது ஃப்ளோர் வந்த உடனே லிஃப்ட் டோர் ஓபன் ஆனதும் ஷங்க் வெளியே போகல. ஆனா 5 நாளா அந்த சின்ன இடத்துல மாட்டிக்கிட்டு இருந்த அந்த பெண்மணியோட உடம்பு அவங்க மேல வந்து விழுது. அவர் மேல விழுந்த அந்த பெண்மணியோட கால் மட்டும் 2 லிஃப்ட் டோருக்கு நடுவுல வெளியில ப்ரொஜெக்ட் ஆனதால லிஃப்டோட டோர் க்ளோஸ் ஆகாம லிஃப்ட் மேலேயும் கீழும் போக முடியாம அதே ஃப்ளோர்ல நின்னு இருக்கு. இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஷங்கால மட்டும்தான் அந்த பாடிய அந்த லிஃப்டோட டோர்ல இருந்து உள்ள இழுத்து போட்டு லிஃப்ட மூவ் பண்றதுக்கு ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லி அவங்க டாக்டர் கிட்ட போன்ல இத அவருக்கு கன்வே பண்ண சொல்லியிருக்காங்க. இன்சிடென்ட்டுக்கு காரணமா இருந்தது அந்த ஃப்ளோர்ல டிசைன் பண்ணப்பட்டிருந்த அந்த அடிஷனல் கிரில் கேட் தான். இந்த கிரில் கேட்டை அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் அவரோட சேஃப்டிக்காக போட்டுக்கிட்டதால அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி, ஆனா அந்த பெண்மணியோட இழப்புக்கு அவரோட ஃபேமிலிக்கு $87,000 ஃபைனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கறாங்க. நீங்க அந்த லிஃப்ட்ல தனியா மாட்டிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. சோ தட் இந்த மாதிரி ரொம்பவே ஹாரர் அண்ட் மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ் வேர்ல்டுல நடந்ததை நான் உங்களுக்காக சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ல எவ்ரி வீக் கொண்டு வர ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அண்ட் until then, bye bye from Horror 100. நான் உங்கள் ராஜ்.